கிறிஸ்து சுவிசேஷ ஆலயத்திலிருந்து 5 நிமிட தியானம், தினம் ஒரு வேத வசனத்திற்கு உங்களுடைய அன்போடு கூட நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியான வேத வசனம் 50ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு செவி கொடுக்கக்கூடிய நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆபத்தில் நாம் யாரை நாம் நோக்கி கூப்பிட்டாலும் அவரிடத்திலிருந்து உதவி கிடைக்குமா என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய காரியம்தான். ஆனால் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் நிச்சயமாக தேவன கர்த்தர் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எல்லாரும் அறிந்ததான வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். எகிப்தியர்கள் தேசத்தில் இஸ்ரவேலர்கள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுடைய கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டார். அவருடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டார். அவர் கூப்பிடுகளை தேவன கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்களுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்ததான வாக்கு தத்தத்தை அவர் நினைத்து அவளுக்கு இறங்கினார் என்பதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கலாம். இயேசு இரவின் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மீது நடந்து அவர் இடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். பேதுரு இயேசுவை பார்த்த உடனேயே, அவர் மாத்திரம் நடக்கிறாரே, அவர் எப்பொழுதுமே முந்திக் கொள்ளுகிற ஒரு சீசனாய் இருந்தார், எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு சீசனாய் இருந்தார். அவர் கர்த்தரையே பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சீசனாக பேதுரு இருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். அவர் இயேசுவினிடத்தில், நீர் மாத்திரம் நடந்து வருகிறீரே, நானும் வரவா என்று சொல்லி அவர் தன்னுடைய இருதயத்தில் நினைத்ததான காரியத்தை அப்படியே சொல்லுகிற பேதுருவா இருந்தார். அப்படி சொன்ன போது கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இதுவரையிலும் சரித்திரத்தில் இல்லாத ஒரு காரியம். கடலின் மீது நடந்த ஒரே ஒருவர் பேதுரு மாத்திரம்தான். கர்த்தர் நடந்தார், இயேசு நடந்தார். அதற்கு பிறகு பேதுரு தான் அதை நடந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 30ஆம் வசனம் சொல்லுகிறது, காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அவிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். கடல் அலைகள் அதிகமாக இருக்கிறதை அவர் முதலே உணரவில்லை. இப்பொழுது இயேசுவை பார்த்த பொழுது அவர் அதை பொருட்படுத்தவில்லை. ஆனால் இயேசுவை விட்டு தன்னுடைய முகத்தை திருப்பின பொழுது, கவனத்தை மற்ற பக்கத்திலே செலுத்தின பொழுது அங்கே பயம் உண்டாகிறது. எனவே உடனே என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகிறார். இயேசு உடனே கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று கேட்கிறார். நாம் சந்தேகம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வாய் காணப்பட வேண்டும். இயேசுவையே நம்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். ஆபத்தில் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு கரம் நீட்டி நம்மை தூக்கி விடுகிற நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஆண்டவர் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் மாத்திரமே. ஆமென். நீங்க யாரையோ நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஒன்று செய்வோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவோம், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம், அவருடைய வார்த்தைகளை படிப்போம், அவரிடத்தில் நாம் செபிப்போம். நிச்சயமாக தேவனை கர்த்தர் கைவிடாமல் நம்மை காப்பாற்றுவார். ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது அவர் நமக்கு உத்தரவு கொடுத்து, மறு உத்தரவு கொடுத்து, அவர் பதில் கொடுத்து நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலைக்கு காக்கக்கூடிய நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நாம் செபிக்கலாமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
இதை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலே ஒருவேளை பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இருப்பார் சொன்னால், இந்த நாளிலே அவர் கூப்பிடுகிற குரலுக்கு கர்த்தர் நீர் பதித்திரும் நான் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருந்து இந்த நாளை விடுவித்து ஆண்டவரே உடைய நாமத்தை மையப்படுத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியம் செய்யும் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதித்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.